ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சிரட்டும். அப்புறமா நம்ம கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் வந்து 5 கத்திரிக்காய் வந்து நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லாவே வதங்கி வந்துடும். கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த எண்ணெயில் அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு கூட. அப்பப்போ லைட்டாக வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லா சைடுமே அது வந்து ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சிக்கலாம். எண்ணெயில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி விட்டு இதில் வந்து 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை வெங்காயம், நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தில் வந்து அரை வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதிலே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை எள்ளு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு வந்து ஆட் பண்ணும்போது வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. கடாயில் வந்து திரும்பி 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இடித்த பூண்டு வந்து 6லேருந்து 8 பீஸ் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். அது வரையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு வந்து உப்பு, எல்லாமே வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருந்த ரா ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி வந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்தது சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வந்து நல்லா வேக வச்சிங்கன்னா அந்த கத்திரிக்காயும் நல்லா வெந்து வரும். இந்த குழம்பும் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு நான் சிம்மில் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு வந்து நான் வந்து நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சிடுறேன். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். ஹாப்பி டேஸ்டிங்.